ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். சவுத் இந்தியன் பேங்க்கில் தான் பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஜூனியர் ஆஃபீஸர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. கல்வி தகுதினா ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான். சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 40,000 உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வரும். இது இல்லாமல் அலவன்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும். தமிழ் உங்களுக்கு கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா போஸ்டிங் உங்களுக்கு தமிழ்நாட்டில் தான் இருக்க போகுது. லாஸ்ட் டேட் பாருங்கள் 22 அக்டோபருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சவுத் இந்தியன் பேங்க்கில் தான் பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருச்சூர் கேரளாவில் தான் உங்களுக்கு இருக்குது. நம்ம தமிழ்நாட்டிலே உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்குது. ஜூனியர் ஆஃபீஸர் லெவலில் உங்களுக்கு ஆப்ரேஷன் கேட்டகரியில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு பாருங்கள் இதிலேயே கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணும்போது வேலிடான இமெயில் ஐடி மொபைல் நம்பர் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் 22 அக்டோபருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கணும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ரிமோட் மெத்தடில் தான் நீங்கள் இதுக்கு எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறீங்க. அதாவது நீங்கள் வீட்டில் இருந்தே உங்கள் லேப்டாப் மூலிமா நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கலாம். எக்ஸாம் எப்போ இருக்குன்னா டென்டேட்டிவாக பாருங்கள் 1 நவம்பர் 2 நவம்பரில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 28 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நீங்கள் SC STயில் வரீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு கிராஜுவேட் டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான். மினிமம் 50% மார்க் நீங்கள் எடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெகுலரில் தான் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் டிகிரியை. நீங்கள் 10th முடிச்சு 12th முடிச்சு டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, இல்லைனா நீங்கள் டிப்ளமோ முடிச்சு டிகிரி முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஒரு மினிமம் ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அது பேங்கிங் செக்டரோ இல்லைனா NBFCயோ இல்லைனா ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனில் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் எலிஜிபிள் தான், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் ஜூனியர் ஆஃபீஸரில் ஆப்ரேஷன் லெவலுக்கான உங்களுக்கு ஜாபோட ரோல் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா உங்களுக்கு இதில் சர்வீஸ் அக்ரிமெண்ட்டுக்கான டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள் போஸ்டிங்கோட லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாடுமே உங்களுக்கு இருக்குது. நீங்கள் தமிழ்நாட்டிலையும் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்கும். லோக்கல் லாங்குவேஜ் பார்த்தோன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தமிழ் கட்டாயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 4.86 லேக்லேருந்து 5 லேக் உங்களுக்கான சேலரி வரும். பர் ஆனம்க்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் 40,500 உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி. இது இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கும். NPS இருக்குது, இன்சூரன்ஸ் இருக்குது, வேரியபிள் பே இருக்குது. அஃபீஷியல் டியூட்டி அலவன்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு அலவன்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்குது, இன்க்ரிமெண்ட் இருக்குது, அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. மோட் ஆஃப் செலெக்ஷன் பாருங்கள் ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி குரூப் டிஸ்கஷன் அதுக்கப்புறம் பர்சனல் இன்டர்வியூ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஆன்லைன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரிமோட் மெத்தடில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட டெஸ்க்டாப் இருந்தாலும் சரி, லேப்டாப் இருந்தாலும் சரி, நல்ல ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் போதும். நீங்கள் எக்ஸாம் நீங்கள் வீட்டில் இருந்தே நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் உங்களுக்கு இருக்குது. அது பாருங்கள் SC STக்கு ₹200 ஃபீஸு. ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் ₹500 உங்களுக்கான ஃபீஸ் இருக்கும். அந்த ஃபீஸை நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஹவு டு அப்ளைல பாருங்கள் அந்த லிங்க் நான் சொன்ன பற்றிலாம் வெப்சைட் லிங்க், அதில் போய் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் 22 அக்டோபருக்குள்ளார. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோலேருந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லேருந்து உங்களோட ரெஸ்யூம் இருந்து இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே இந்த ஃபைல் ஃபார்மேட்டில் இந்த ஃபைல் சைஸில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான லாஸ்ட் டேட் 22 அக்டோபருக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஜென்ரல் கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதை ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா பாருங்கள் ஹெல்ப் லைனுக்கு உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் இருக்குது, இமெயில் ஐடி இருக்குது. இந்த நம்பருக்கு இமெயில் கூட கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.